திக்ர்னா என்னங்கிறத நான் இப்ப சொல்லு. அல்லாஹ்வோட சிந்தனையோடு திக்ரோடு நீங்க இருக்கும் காலம் எல்லாம் உங்களோட சிந்தனையால, உங்களோட பார்வையால, உங்களோட கேள்வியால, உங்களோட நடத்தைகளால, உங்களோட இபாதத்துக்களால நீங்க திக்ரோட இருக்கிறது அது உங்களோட உள்ளத்துக்கு ஷிஃபா, ஆரோக்கியம். இது திக்ருல்லா, அல்லாஹ்வோட திக்ர் என்பது ஆரோக்கியம். அப்ப நோய் எது? மனிதர்களை பற்றி நீங்க பேசுறது சிந்திக்கிறது நோய். அல்லாஹ் பத்தி பேசுறது சிந்திக்கிறது ஷிஃபா. அவர் அப்படி சொன்னா தெரியுமா, இவர் இப்படி சொன்னா தெரியுமா, அவங்க எல்லாம் இப்படி பேசிட்டாங்க தெரியுமா, கால கீல கீல கால, அவர் சொன்னார் இவர் சொன்னார், இப்படி சொல்லப்பட்டு அப்படி சொல்லப்பட்டு தூக்கி குப்பையில் போடணும். ஏன்? இது தா, இது உங்களுக்கு நோய். பைனவுதா முறதையா சொல்றாங்க, இது என்ன நோய்? நீங்க பாருங்க, எப்ப ஒரு மனிதன் பிற மனிதர்களை பத்தி பேச ஆரம்பிப்பானோ, பிற மனிதர்களை பத்தி பேசுகின்ற பொழுது, தப்பான எண்ணங்களை கொள்கின்ற பொழுது, அந்த நேரத்துல அது சுவையாத்தான் இருக்கும். அந்த நேரத்துல சொரிய நல்லா தான் இருக்கும். அதுக்கு பிறகு அவனுக்கு ஏற்படுறது பெரிய நோய். அது உள்ளத்துல முறதையான சாதாரணமா சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் உள்ளத்துல ஏற்படுற அந்த கஸ்வத்துல் கல்ப், உள்ளம் இறுகி போய் அதுல ஏற்படுற நோய் இருக்குதானே, அது நீக்கிறது கஷ்டம். அதனாலதான் முறதையா சொன்னாங்க, அல்லாஹ்வோட திக்ரை எடுத்துக்கொண்டால் அது ஷிஃபா. உங்களோட உள்ளத்துல என்னென்ன நோய் இருக்குதோ எல்லாத்துக்கும் திக்ரு தான் ஷிஃபா, ஆரோக்கியம், நோய் நிவாரணி. மனிதர்களை பத்தி பேச 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 நல்ல விஷயங்கள் பேசுறது, நல்ல அபிப்பிராயம் பேசுறது, நல்ல விஷயங்கள் பேசுறது, அது தப்பு கிடையாது. வீணான பேச்சுக்கள், ஆகுமானதுலயும் எல்லாம் கடந்து போறது, ஜோக்லையும் எல்லாம் கடந்து போறது. ஜோக் அடிச்சு 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 சினிமாக்குள்ள போயிருவாங்க. அவர் அப்படி சொன்னார், அந்த படத்துல எப்படி வந்து தெரியுமா, அந்த படத்துல எப்படி வந்து தெரியுமாண்டா, இதெல்லாம் ஹலாலா? அது எந்த ஒரு துறையில இருந்தாலும், எந்த தொழில்நுட்பம், எந்த போன்ல இருந்தாலும், எதுல இருந்தாலும் இந்த ஜோக்கு கூட சினிமா அதுகள் இதெல்லாம் எடுக்கவே கூடாது மனுஷனை. அப்ப அது அப்படி கொண்டு போய் என்ன செய்யும் மனிதனை, ஆகுமானது அந்த எல்லைக்குள்ள வந்துடக்கூடாது. ஆகுமானது எல்லையில என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பேசுவோம், அதுக்கு ஒரு லிமிட் தான், அளவுதான். மார்க் விஷயம் எவ்வளவு நாள் பேசுங்க, அதுக்கு பிரச்சனை இல்லை. அது திக்ரு தான், அது அதிகமா தான் செய்யணும், அதிகமா பேசணும். அப்ப அதனாலதான் உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, அலைக்கும் பிதிக்ரில்லாஹ் ஃபைன்னஹு ஷிஃபா. அல்லாஹ்வோட திக்ரோட வாழுங்க, அது ஷிஃபா. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தனது அஸ்-ஸுஹ்த் என்ற கிரந்தத்துல 101வது பக்கத்துல பதிச்சிருக்கிறார்கள்.